அண்மை செய்தி. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலானது தொடங்கியிருக்கிறது. இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ரவி வழங்க கேட்கலாம். ரவி, வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? வணக்கம். தமிழகமே உற்று நோக்கும் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் சரியாக 11 மணிக்கு தொடங்கியது. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் அடுத்த மாதம் பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இதற்காக ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் மட்டும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து வேட்புமனு தாக்கல் செய்ய தமிழக தேர்தல் ஆணையம் 10ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை கால அவகாசம் வழங்கியிருக்கிறது. தமிழகத்தில் பொங்கல் பண்டிகை உள்ளிட்ட அரசு விடுமுறை காரணமாக 10ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை உள்ள இடைப்பட்ட நாட்களில் 12, 14, 15, 16 ஆகிய 4 நாட்கள் விடுமுறை வருவதால் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் இன்று 10ஆம் தேதியும் 13ஆம் தேதியும் 17ஆம் தேதியும் என 3 நாட்கள் மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்ய முடியும். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரையில் 53 வாக்குப்பதிவு மையத்தில் 237 வாக்குச்சாவடியில் 2,66,433 வாக்காளர்கள் வாக்கினை பதிவு செய்ய ஏதுவாக தேர்தல் பணிகள் நடைபெற்று வருகிறது. இன்று வேட்புமனு தாக்கல் மாநகராட்சி அலுவலகத்தில் தொடங்கிய நிலையில் 100 மீட்டருக்கு முன்பாக எல்லை கோடுகள் வரையறை செய்யப்பட்டு வேட்பாளர்களுடன் 4 பேர் மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்ய அனுமதிக்கப்படுகின்றனர். வேட்புமனு தாக்கல் செய்யும் இடம் உள்ளிட்ட 13 இடங்களில் சிசிடிவி கேமராக்கள் மூலம் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. மாநகராட்சி அலுவலகத்தில் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். வேட்புமனு தாக்கல் செய்ய காலை 11 மணி முதல் 3 மணி வரை அவகாசம் வழங்கப்பட்டிருக்கிறது. வேட்புமனு தாக்கல் செய்ய பொதுப்பிரிவினருக்கு 10,000 ரூபாயும், SC/ST பிரிவினருக்கு 5,000 ரூபாயும் கட்டணமாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. வேட்பாளர் ஈரோடு மாநகராட்சி அலுவலகத்தில் இருக்கக்கூடிய மாநகராட்சி ஆணையாளரும் தேர்தல் நடத்தும் அலுவலருமான மணிஷ் அவர்களிடம் வேட்புமனு தாக்கலை தொடங்கி இருக்கின்றனர். தொடர்ந்து சுயேட்சை வேட்பாளர்கள் தங்களது வேட்புமனுவை தாக்கலை செய்ய காத்துக் கொண்டிருக்கின்றனர்.